அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரடியாக பார்ப்போம். வேலை வாங்கி தருவதாக 3 லட்சம் வாங்கிக் கொண்டு மோசடி செய்ததாக குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் இதுவரை அந்த அமைச்சரின் உதவியாளர் மூலம் எவ்வளவு ஊழல் நடைபெற்றது? 2 அமைச்சர்கள் எந்த நிகழ்ச்சியிலும் முக்கியமான நிகழ்ச்சிகளில் கடந்த காலங்களில் பங்கேற்று வந்தவர்கள். அதிலும் முதலமைச்சர் ஜெயலலிதா பரப்பனாக்கிரகாரம் சிறைக்குள் அடைக்கப்பட்ட போது முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அதேபோல அந்த கட்சியில் மிக முக்கியமான அமைச்சர்களில் 5 குழுவில் பிரதானமானவராக 2வது இடத்திலே கருதப்பட்ட அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன். எல்லா நிகழ்ச்சிகளிலும் பிரதான இடம் பெற்றவர்கள் இப்பொழுது அங்கு காண முடியவில்லை. வெளியில் வருகின்ற செய்திகள் வதந்திகளா அல்லது உண்மைகளா என்று தெரியாது. ஆயிரக்கணக்கான கோடி பணம் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டு விட்டதாகவும் அதனால் அவர்கள் எங்கும் வெளியில் செல்ல முடியாதவாறு வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருப்பது போல இருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. இந்த 4.25 வருஷம் முதலமைச்சர் ஜெயலலிதா ஒண்ணுமே தெரியாதா? இது மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு மோசடி நாடகம். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நடத்துகிற மோசடி நாடகம். முன்பு நிழலாக இருந்த இணைபிரியாத தோழி சசிகலா அவர்களால் தான் கட்சிக்கு கெட்ட பெயர் வந்துவிட்டது என்று கூறி வீட்டை விட்டு வெளியேற்றுகிறேன், அவரோடு யாரும் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது, அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள், அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், உறவினர்கள், சகோதர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டார்கள் என்று ஒரு பெரிய நாடகத்தை நடத்தினார்கள். சொத்து குவிப்பு வழக்கிலே சிக்கியிருக்கிற அவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு திட்டமிட்ட ஒரு தந்திரமான நாடகம். இப்பொழுது அதான் நடக்கிறது. இப்பொழுதும் அதான் ஊழல். இந்தியாவிலேயே அதிக ஊழல் நடைபெறுகிற மாநிலம் தமிழ்நாடு என்று பொருளாதார ஆய்வு மையம் ஒன்று கருத்து தெரிவித்திருக்கிறது. இதைவிட அவமானம் என்ன தமிழ்நாட்டுக்கு இருக்க முடியும்? அண்ணாவால் புகழ் பெற்று, காமராஜரால் புகழ் பெற்று, பெரியாரால் பெருமை பெற்று, ராஜாஜி அவர்களால் மதிப்பு பெற்று, இந்தியாவுக்கே பல விஷயங்களிலே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு புகழ் பெற்றிருந்த தமிழகம் இந்தியாவிலேயே அதிக ஊழல் நடைபெறுகிற மாநிலம் என்ற இழிச்சொல்லுக்கு ஆளாகி இருக்கிறது. எனவே மக்கள் கவனத்தில் ஊழல் ஆட்சி என்று பதிந்து விட்டதால் அதிலிருந்து திசை திருப்புவதற்காக இந்த நாடகத்தை நடத்துகிறார்கள். இந்த 4.25 ஆண்டு ஒன்றுமே இவர்களுக்கு தெரியாதா? அல்லது அடித்த கொள்ளையில் சரியான பங்கை முழுமையாக கொடுக்காமல், கொடுப்பதை கமிஷனாக வாங்கிக் கொள்ளாமல் இவர்களாகவே தனியாக பெருமளவு பணத்தை ஒதுக்கிவிட்டார்கள் என்பதனால் இந்த நிலைமையா? எல்லாம் பூடகமாக மூடு மந்திரமாக இருக்கிறது. ஒவ்வொரு அமைச்சரும் எல்லா துறையிலும் ஊழல் செய்தார்கள். எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு நியமனமும், ஆளுங்கட்சியினர் வீட்டு பிள்ளைக்கு நியமனம் என்றாலும் பணத்தை கட்டிதான், அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்காக இருந்தாலும் சரி. இதுதான் இந்த 4.25 ஆண்டு காலத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய, தமிழகத்தையே பாழ்படுத்தி இருக்கக்கூடிய ஊழலா? இவை அனைத்தும் மக்கள் ஏமாற மாட்டார்கள், ஏமாறக்கூடாது. பொதுமக்களை நன்காக உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஊழல் ஆட்சி. தமிழகத்தை
மீள முடியாத அழிவிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். இது இவர்கள் ஆட்சிக்கு வர அனுமதித்தால் என்ற நிலையில் மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும், பெறுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.